நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 7:39 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 10:59 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:59 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசினியர்கள். இன்று முக்கிய பிரமுகர்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். இழுபறியாக இருந்த காரியம் வெற்றியை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இன்று உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். உடல் நலம் சீரடையும். மற்றவருடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கிவிடக் கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடைபெற கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் இருக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். பயம் வேண்டாம். வாழ்க்கை துணையிடம் அன்பு வெளிப்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குங்க. கண்டிப்பாக காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று மாணவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நாட்டம் செல்லக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி என்ற முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. கிருத்திகை இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். பயம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். நண்பர்களால் நல்ல காரியம் ஒன்று நடைபெறக்கூடும். வீடு இடம் வாங்க எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாக கொடுங்க. சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். தடை நீங்கி இன்று சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்கால தேவைகளுக்கு சேமித்து வைக்க வேண்டிய எண்ணம் இருக்க கொடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்காலத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து முடிப்பீர்கள். எடுக்கும் முடிவுகளை தாமதமாக எடுப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக இருக்குங்க. பயப்பட வேண்டாம். மனக்கவலை இருக்கக்கூடும். குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சில காரியங்கள் சரிவர நடக்காமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடும்.
கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாட்களுக்கு கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சுமூகமாக எல்லாம் செல்லும். உங்க நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றியினை போடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எதிலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பயம் வேண்டாம். என்று விளையாட்டுத் துறைகளில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. நட்பு வட்டம் என்று விரிவடைய கூடும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க சந்தோஷமாக வழிநடத்தி வெற்றி பெறுவீர்கள். ரோகிணி. என்று எதிலும் முன்னெச்சரிக்கை வேண்டுங்க. பயம் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்ய வேண்டும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சின்ன சின்ன செலவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கூடுங்க. வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். வீட்டில் உள்ளவரின் விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். பணபரவும் ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. நண்பரின் ஒத்துழைப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். விஐபிகளின் சந்திப்புகள் இன்று ஏற்படக்கூடுங்க. இன்று தொழில் வியாபாரம் நிதானமாகவே நடக்கும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடும். மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வீண் வழி ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு ஓரளவு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று புரியாத புதிருக்கு விடை கிடைக்கக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். நல்லவரின் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான செயல்பாடுகளை வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் கண்டிப்பாக குழப்பத்தை கொடுக்கும். விட்டுக்கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். பொறுமை காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்க கூடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெறும் நாளென்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் கண்டிப்பாக நல்ல பேர் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யாரை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படுவீர்கள். என்று வினோத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. திருவாதிரை. இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். என்று வீண் அலைச்சல மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம். என்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள்.
சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று நீங்க எதிலும் மன மகிழ்ச்சி கொடுங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் என்று நீங்க மிகவும் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் சாதிக்கக்கூடிய வல்லமை பெருகும் நாளாக இருக்கக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். தயவு செய்து எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். அது போதும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் கூட இருப்பார்கள். கூடுமானவரை யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாதிட வேண்டாம். நல்லவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய சூழல் இருக்குங்க. உறவினர்கள் வருகின்ற இருக்கக்கூடும். எதிலும் மன மகிழ்ச்சி கொடுங்க. மற்றவர்களின் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். காரியத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடும். கலைத்தொழில் ஆர்வம் இருக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. இல்லத்திலும் சரி, வெளி உலகத்திலும் சரி, உடைய செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் ஜெயிக்கும் வரை பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இந்த வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்லவரின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்ற திட்டமிட்ட காரியங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். குலதெய்வத்தை வணங்குங்கள். எல்லாம் சரியாக நடக்குங்க. சில பிரச்சனை நீங்க அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடைபெறக்கூடும். பயம் வேண்டாம். ஆயில்யம். இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்பட கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று வீணான விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று புரியாத புதிருக்கு விடை கிடைத்துவிடும். வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடாவடித்தனம் மட்டும் தயவு செய்து வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை ஈடுபடுவீர்கள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து சேரக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வச்சு இருக்குங்க. செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முடிவுல லாபகமாகிடுவீர்கள். நீங்கள் தேடி செல்ல நினைத்தவர்கள் உங்கள் வீடு தேடி வரக்கூடுங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். மற்றவர்கள் கூறுகின்ற குறைகளை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய காரியத்தை மட்டும் கச்சிதமாக செய்ய பாருங்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அரசியல் துறையின் நட்பு இன்று கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் இன்று நீங்க தலையிட வேண்டாம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இன்று சீரான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள்.
யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். கண்டிப்பாக காதல் கை கொடுக்கும். திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று நீங்க உடல் உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்கள நாட்டம் கொள்வீர்கள். முடியாத காரியங்களை எல்லாம் கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. இன்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நேர்மையுடன் இன்று காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மாலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். உடல் சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம், சந்தோஷமான தருணங்கள் இருக்குங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுமானவரை இன்று யாரையும் நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். வீணான விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். முடிஞ்சளவு இருக்கும் காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். அது போதுங்க. உத்திரம், மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று செயல்பாடுகளை வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. இன்று உங்களுக்கு முயற்சியில முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று உங்கள் மனநிலையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் மிக சிறப்பு. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். தடைகளை தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரும். சுப செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. தொழில் ரீதியாக வந்த மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். எப்பொழுதும் எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் தேடி வரக்கூடுங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். பல வகையிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். பிறர் உதவிகள் செய்து கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். பஞ்சாயத்துகள் கண்டிப்பாக சாதகமாக இருக்குங்க. புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். யாருக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். தொழில் வியாபாரம் நேர்மையாக நடக்க கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையாமல் இருக்கக்கூடும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றி கொடுக்கும். பணம் பல வழிகளில் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பண பரிவர்த்தனை இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் தேவையில்லாத விஷயங்களை குழப்பம் அடைய வேண்டாம். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். அமைதி காணுங்கள். திட்டமிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பயம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. இன்று நீங்க சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. அஸ்தம், இன்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். காலை பொழுதும் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் கண்டிப்பாக மயங்குங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று உங்களுக்கு
திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று எதிலும் உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்க கொடுங்க. காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சுகமான நித்திரை ஏற்பட கொடுங்க. நியாயமான விஷயங்கள்ல நேரம் செல்லக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசினியர்கள் இன்று துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். விருப்பமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். துலாம் ராசினியருக்கு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் கண்டிப்பாக தெளிவு பிறக்கும். விரோதங்களும் விலகி செல்ல கொடுங்க. விரோதங்களை வளர்விடாமல் தவிர்த்து விடுவீர்கள். அனைவரும் பாராட்டும்படி நடத்திக் கொள்வீர்கள். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக உறுதியாக கொடுங்க. பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். நண்பர்களில் ஒரு சிலர் விலகி செல்ல கொடுங்க. பண பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும். இன்று மனக்குழப்பமும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கும். காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும். சாதகமாக எல்லாம் நடந்து முடியுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதனால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்பட கொடுங்க. கலைத்துறையினருக்கு சகஜமான நிலை காணப்படக்கூடும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேருங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்ய வேண்டும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் இன்று எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்ய வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். முக்கிய முடிவில் மிகவும் லாபகமாக இருப்பீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கன கச்சிதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். சுவாதி. இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. மங்கள செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். அடுத்தோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பொன்னான நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்வீர்கள். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. செல்வாக்கு கண்டிப்பாக மேலோங்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். விசாகம். என்று நீங்க மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழலுக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். விசாகம் நட்சத்திரங்களுக்கு முன்னெச்சரிக்கையுடன் சில பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள மாட்டீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் இன்று கவனமாக நடந்து கொள்வீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரோதங்களை மட்டும் வளரவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நாணயத்தை காப்பாற்றக்கூடிய சூழல் இருக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தங்கு தடையின்றி காரியங்கள் நடைபெற கொடுங்க. நினைத்த காரியம் ஒன்று சிறப்பாக நடைபெறக்கூடும். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. மதிய நேரத்திற்கு மேல் மங்கள செய்திகள் வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் மீது உங்களுக்கு அக்கறை கொள்வீர்கள். எதிலும் மகிழ்ச்சி கூடிவிடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாக கொடுங்க. பணவரவும் சீராக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்ப்புகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க.
கவனமாக பணிகளை மேற்கொள்ளுங்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று சுய கௌரவம் மேலோங்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. காதல்ல இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். சமாளித்து அப்படியே பொறுமையாக செல்லுங்கள். அது போதும். சிந்தனையை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்துங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்பட வேண்டும். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் நல்லவைகள் நடைபெறக்கூடுங்க. நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற முக்கிய முடிவுல மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குழப்பங்கள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. வீண் விரோதங்களை மட்டும் நீங்க ஈடுபட வேண்டாம். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். இன்று நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முக்கியமாக நாணயத்தை காப்பாற்றி விடுவீர்கள். மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனுஷம். அனுகூலமான நல்ல சூழல் இருக்குங்க. நல்லவைகள் தேடி வரக்கூடும். பணம் வரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கின்றது. காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். மதிய நேரத்திற்கு பின்னர் காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. என்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்டை. என்று நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாகக்கூடும். எண்ணற்ற வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் கொஞ்சம் சந்தோஷம் அடைய கொடுங்க. காரிய ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு அபாரமான செயல்திறமை வெளிப்படக்கூடும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயங்களை இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று சந்தோஷமான தருணங்கள் இருக்க கொடுங்க. நம்பிக்கை குறிவுகளை மட்டும் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இன்று ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி உங்களை தேடி வரக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சாதிக்கக்கூடிய வல்லம் இருக்கின்றது. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனம் கொஞ்சம் பக்குவம் அடையக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். அது போதுங்க. எதிலும் குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். நீங்க நினைத்த காரியங்கள் அற்புதமாக கைகூடும். அதை நினைத்து தயவு செய்து பயப்பட வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து முயற்சி மட்டுமே. முயற்சி பண்ணி கொண்டிருங்கள். அது போதும். பெண்கள் கூடுதல் கவனத்துடன் செய்ய வேண்டிய காரியங்களை வெற்றி இருக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பெண்களுக்கு என்று எல்லா வகையிலும் நல்லதே நடக்க கொடுங்க. இயந்திரங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று கல்விக்கான தடைகளை உடைத்தெறிவீர்கள். கல்விக்கான செலவுகளையும் தயார் செய்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம்.
என்று உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க. அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும். எப்படியும் முடிந்துவிடும் என்ற நினைத்த காரியம் கொஞ்சம் தள்ளி போகும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். அனைவரின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக இருக்கும். குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடிவிடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கக்கூடும். நினைத்தவரையே கனப்பிடிக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. உத்திராட்டம். இறைவனை முழுமையாக நம்புவீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பணம் மட்டும் செய்துவிட வேண்டாம். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். செய்ய நினைத்த காரியங்களை கண்டிப்பாக வச்சு இருக்கும். செயல்பாடுகள வேகம் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதிய நேரத்திற்கு மேல் மங்கள செய்திகள் வரக்கூடுங்க. விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான நல்ல சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று நீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று மகத்துவமான செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தடைகளை தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். நலம் காணும் நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். நன்கு யோசித்து ஈடுபடுவது எதிலும் நல்லது. உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். இன்று உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக்கூடும். இதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடுங்க. துக்கமும் துன்பமும் கண்டிப்பாக நீங்கும். பண வரவுக்கு இன்று வழிவகை செய்து கொள்வீர்கள். இன்று பெண்கள் நேரத்தை வீணடிக்காமல் செயல்பட வேண்டும். காலம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏதும் இருக்காது. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான சூழலும் கண்டிப்பாக இருக்கும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்வ சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் இருந்தாலும் கைகூடும். பயம் வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுமானவரை இன்று எல்லோரையும் அனுசரித்து செல்வது நல்லது. யாரிடமும் பகை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். எப்படிப்பட்ட வேலையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இந்த முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு தீராத வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. அவிட்டம். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். சிக்கல்களும் கண்டிப்பாக தீர்ந்துவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். முடிஞ்சளவு எதை செய்வதாக இருந்தாலும் இறைவனை நம்பி எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். வீண் விரோதங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. நாணயத்தை காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. ஆலய வழிபாடு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். தொகை வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழிலில் உங்களுக்கு புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கடினமான காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தட வேண்டாம். உடன் பணிபுரிவதால் காரியங்களை உங்களுக்கு ஓரளவு தடை நீங்குங்க. மனோதைரியமும் ஒரு பக்கம் கூடிவிடும். அதிகாரம் செய்யக்கூடிய தோரணைகள் வெளிப்படக்கூடும். குழப்பங்கள் நீங்கி கண்டிப்பாக
திருப்திகரமான மனநிலை இருக்க கொடுங்க. பண வரவும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். சக கலைஞருடன் இருந்து வந்த இடைவெளி குறைந்து விடக்கூடும். ஆன்மீக பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று உங்களோட வாழ்க்கை நல்ல நிலையில் செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக பணியில் ஈடுபடுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் திருப்திகரமான முன்னேற்றத்தை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள், அமைதியுடன் செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக சீராக இருக்கக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொட்டது துலங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தொகை வரவு ஏற்படுத்தி இன்று வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இன்று சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனோ தைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடிவிடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகிவிடக் கொடுங்க. மனசுக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். விருந்து விழாக்கள்ல இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். கடுமையான சூழ்நிலவினாலும் கண்டிப்பாக மாறுங்க. இன்று கருத்துக்களை பரிமாறும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். செல்வாக்கு மிக்க நாளாகவும் இருக்கக்கூடும். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். இன்று ஓரளவு பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். மீனம் ராசினியருக்கு விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமும் இருக்கட்டும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காணாமல் தெரிய பொருள் மீண்டும் கையில் கிடைக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நேர்மறையாக பேசியவர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்பட கொடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சாதுமான நல்ல பலனும் இருக்கக்கூடும். மற்றவர்களை அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதே நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். நாணயத்தை காப்பாற்றக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுக்க. பிள்ளைகள் சொல்படி நடந்து கொள்வது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். விரோதங்களை வளரவிடாமல் பார்த்துக் கொள்வீர்கள். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விவேகமுடன் காணப்படுவீர்கள். அக்கம் பக்கத்தின் நல்ல பெயரெடுப்பீர்கள். காதலை பொறுத்தவரை மீனம் ராசினியர்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். காதல் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடும். இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முக்கியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள வேண்டும். உயர்கல்வி கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடும். கல்வியில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று சந்தோஷமான தருணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். என்று புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைத்து விடக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். முயலுங்கள் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க.
அதேபோல் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாதி செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக தீரும். பய உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னெடுத்து கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். ரேவதி சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகினால் வெற்றி பெற முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. கூட இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னெடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பய உணர்வு மட்டும் தயவு செய்து வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.